வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் வயலட் பீன்ஸ் வரை எப்படி செய்யறது இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பீன்ஸினுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரான்ஸ் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. விடுமுறைக்காக நாங்கள் பிரான்ஸ் தேசம் சென்றிருந்த போது அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி தன்னுடைய தோட்டத்தில் அநேக காய்கறி வகைகள் பயிரிட்டு இருந்தாங்க. தங்களுடைய தோட்டத்தில் இருந்து எங்களுக்கு சில காய்கறிகளை அவங்க பறிச்சு கொடுத்திருந்தாங்க. அந்த காய்கறியில ஒன்றுதான் இந்த பீன்ஸு. இப்போ பாருங்க, இந்த பீன்ஸ் பர்பிள் கலர்ல இவ்வளோ அழகா இருக்கு. இதுல எடுத்திருக்கிற அளவு 300 கிராம். இதை அடியையும் நுனியையும் கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சின்ன சின்னதா அரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே பீன்ஸ் இந்த மாதிரி மரக்கறிகள் கட் பண்ணும்போது கழுவிட்டு தான் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு கழுவுறது அவ்வளவு நல்லதில்லை. எவ்வளவுக்கு உங்களுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, சின்னதா அழகா எல்லா பீன்ஸும் கட் பண்ணியாச்சு. பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு. உள்ள கிரீனா, வெளியில பர்பிளா. இப்போ இந்த நறுக்கின பீன்ஸ் ஒரு சைட்ல வச்சுட்டு இப்போ நாங்கள் வரைக்காக தாளிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி அகலமான வரவறுக்க வசதியான ஒரு சட்டி சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 மேசக்கரண்டி அளவுக்கு சூரியகாந்தி எண்ணெயோ அல்லது தேங்காயோ சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. நெருப்பை எண்ணெய் சூடானதும் குறைச்சிக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ரோஸ்ட் ஆகி வரும்போது உங்களுடைய வரையில் ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சேர்த்ததும் இந்த கடுகெல்லாம் வெடிச்சு இந்த கடலை பருப்பு ஒரு லைட் ப்ரௌனாக வரும் வரைக்கும் நல்லா தாளிச்சுக்கோங்க. நெருப்பை கூட்டாதீங்க. கூட்டிங்கன்னு சொன்னால் கடலை பருப்பு கருகினா அந்த மொத்த வரையினுடைய டேஸ்ட்டும் மாறி போயிடும். இப்போ பாருங்க, கடுகெல்லாம் வெடிச்சு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக மாறினதும் இப்போ இதில் 2 அளவுக்கு கிள்ளின கருவேப்பிலை, 2 செத்தல் மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே வெட்டின 2 பச்சை மிளகாய், ஒரு பாதி வெங்காயம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு 50 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெட்டி. இப்போ நெருப்பு மீடியமாக கூட்டிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி அழகாக பொன்னிறமாக வதங்கினதும் இந்த டைமில் நாங்கள் வெட்டி இருக்கிற பீன்ஸை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பீன்ஸ் எல்லாம் சேர்த்ததும் இப்போ இந்த பீன்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு பேந்து பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உப்பை சேர்த்ததும் ஒரு விசம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதும் இப்போ இந்த பீன்ஸ் வேகிறதுக்கு அளவா ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததும் இப்போ பாத்திரத்தை மூடிட்டு மெல்லிய நெருப்பில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்க, பர்பிள் கலராக இருந்த பீன்ஸ் முற்றிலுமாய் கிரீன் கலராக மாறிடுச்சு. இப்போ பாருங்க, பீன்ஸுக்குள்ள கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அழகாக வெந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதும் இப்போ இந்த வரைக்கு தேவையான மிகுதியான பொருட்களை சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் அதிகமாக பிடிக்காதுன்னு சொன்னால் நீங்கள் அதை 1/4 கப்பாக குறைச்சி கொள்ளலாம். ஆனால் வரைய பொறுத்தவரையில் கொஞ்சம் தேங்காய் அதிகமாக இருந்தால் வர ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெருப்பை மீடியத்துக்கு கூட்டிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை இப்படியே நீங்கள் துறந்தபடியே வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு வேளை நீங்கள் மச்சம் சாப்பிட்றவங்களா இருப்பீங்களானால் இதுக்கு நீங்கள் கூனி இறால் கருவாடோ அல்லது மாஸ் கருவாட்டு தூளோ நீங்கள் இதில் பயன்படுத்தினால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பு சுவை பார்த்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் சில வேளையில் குறைவாக இருந்தால் போட வேண்டி வரும். இப்போ எனக்கு இதில் குறைவாக இருக்கிறபடினால கொஞ்சம் உப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, வர அழகா பரிமாறுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு உதிரியா இருக்கு பாருங்க. இப்போ இந்த டைமில் அடுப்பு அணைச்சிட்டு இப்போ இந்த வர முழுதும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்க, பர்பிளாக இருந்த பீன்ஸு முற்றிலுமா கிரீனாக மாறி ஒரு சுவையான வரையாக மாறிடுச்சு. இந்த வரையை பொறுத்தவரையில் நீங்கள் சைவ அசைவ 2 உணவோடுமே நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான வெஜிடேரியன் டிஷ் பார்த்துருக்கிறோம். இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.